Hi friends, welcome our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் basket வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 4 ரோல்ல வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பிங்க்ல 8 ஒயரும், ப்ளூல 8 ஒயரும், கிரீன்ல வந்துட்டு 16 ஒயரும் கட் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தம் 32. ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு 10 ஸ்கேல் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீனு 8 வந்து பிரித்து வச்சாச்சு. மற்ற ஒயர்லாம் வந்துட்டு 8 ஒயராக இருக்குது. இப்போ அடிபாகம் ஜாயின் பண்ணுறதுக்கு மொதல் லைன் வந்துட்டு நான் பிங்க்கில் போடுறேன். ஏன்னா 8 லைன் வந்துட்டு பிங்க்கில் போடுறோம். அதனால நான் பிங்க் கலரில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் வந்து 8 ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்காக க்ரீனில் 8 ஒயர் வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 10 அடி ஒயரை எடுத்து சரிசமமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். இந்த கட் பண்ண பகுதி இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் இந்த மாதிரி சரி சமமாக வச்சுட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடித்து இப்படி லூப் மாதிரி வச்சுக்கணும். இதிலேருந்து நம்ம அரை அடி அளந்து கம்மி பண்ணணும். ஏன்னா அடிபாகத்தில் இதே அளவில் போட்டோம் அப்படின்னா அரை அடி ஒயர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இப்போ 15 வரைக்கும் வச்சுட்டு அதோட பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த அளந்தோம் இல்லையா, அதுலேருந்து இந்த க்ரீன் ஒயர் முடிகிற வரைக்கும் இந்த பிங்க் ஒயர் இதோட மடிச்சுக்கணும். கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு சைனிங்காக இருக்கணும். அளந்தோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு பள்ளமாக ரெண்டாவதாக இருக்கணும். இப்போ க்ரீனில் பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு பிங்க்கில் பள்ளமாக இருக்கு இல்லையா அளந்த ஒயர், அதை வந்துட்டு அந்த க்ரீன் லூப்புக்குள்ளே சொருக்கி விட்டுட்டு க்ரீன் ஒயரை வந்துட்டு டைட் பண்ணிடணும். மேலேயும் கீழேயும் போகிற ஒயரை டைட் பண்ணிட்டோம்னா நாட் வந்து போட்டாச்சு. இப்போ மொதல் ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹைட் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இந்த அதிகமாக இருக்கிற ஒயரை எதுன்னு இழுத்தோன்னா தெரியும். கீழே இருக்கிற ஒயரை அதை லைட்டாக மேலே தள்ளி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த பிங்க் ஒயர் வந்துட்டு நம்ம அரை அடி அளந்தோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில டைம் வந்துட்டு 15க்கு கீழே போயிடும், இல்லைன்னா 15க்கு மேலே போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16 வரைக்கும் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வந்து விட்டுக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் அது லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். க்ரீன் கலர் ஒயர் எடுத்து ரெண்டாக மடித்து லூப் மாதிரி வச்சுக்கணும். இப்படி லூப் மாதிரி பிடிச்சிட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் ஒயர் இப்படி அடியில் தள்ளினோம்னா லூப் மாதிரி வந்துடும். இந்த க்ரீன் லூப்பை வந்துட்டு அதுக்கு மேலே மாட்டி விட்டுறணும். கட்டில் இருக்கிற ஒயர் அந்த பிங்க் ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு மாட்டினதில் பள்ளமாக ரெண்டாவதாக இருக்கிற ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளே பிங்க் லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி மொதல் ஒயர் எப்படி செக் பண்ணணுமோ அதே மாதிரி ரெண்டாவது ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட் வந்து செக் பண்ணணும். ஒவ்வொரு ஒயர் 36 ஒயர் ஜாயின் பண்ணுறப்பவும் இதே மாதிரி ஹைட் செக் பண்ணிக்கணும். இப்போ ஜாயின் பண்ணதில் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது க்ரீன் ஒயர் எடுத்து நம்ம அதே மாதிரி ரெண்டாக மடித்து லூப் மாதிரி வச்சுக்கிட்டு பிங்க் ஒயரை லூப் மாதிரி பண்ணிட்டு கட்டில் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் ஒயரை லூப் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். 36 ஒயர் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பிங்க் வந்து லூப் மாதிரி மடிச்சுட்டு இந்த க்ரீன் லூப் ஒயர் வந்து மாட்டி விட்டுட்டு பிங்க் கட்டில் இருக்கிற ஒயர் மேலே எடுத்து வச்சுட்டு க்ரீன் ஒயரில் பள்ளமாக இருக்கும் இல்லையா, ரெண்டாவதாக இருக்கிறது தான் பள்ளமாக இருக்குது, அந்த ரெண்டாவது ஒயர் எடுத்து மேலே அந்த பிங்க் லூப்புக்குள்ளே சொருக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஹைட் செக் பண்ணலாம். நாட்டை டைட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து செக் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இழுத்துக்கிட்டே வந்தோம்னா எந்த ஒயர்னு தெரிஞ்சிடும். கீழே இருக்கு இல்லையா, அதுதான் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இழுத்து விட்டுறணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஒயருமே வந்து ஜாயின் பண்ணணும். 8 க்ரீனு 4 ஸ்கை ப்ளூ கலரு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சேன். மீதி வந்துட்டு 4 ப்ளூ 8 பிங்க்கு 4 ப்ளூ 8 க்ரீன் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஹைட்டும் வந்துட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம அளந்து ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த ஒயரும் இந்த பின்னிட்டு வர ஒயரையும் சரி சமமாக வச்சு கட் பண்ணி விட்டுறணும். கட்டில் இருக்கிற ஒயர் அப்படியே தான் இருக்கும் பின்னிட்டு வந்தது. அதை வந்துட்டு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு அரை அடி கம்மி பண்ணி அளந்தோம் இல்லையா, அந்த ஒயர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்படி இல்லைனாலும் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு ஒரு அரை அடி கம்மி பண்ணி நீங்கள் அளந்தும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட வந்துட்டு அந்த முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஒயர் முடியுது, அதோட அளந்து பின்னிட்டு இருக்கிற கட்டில் இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இது வந்துட்டு மொதல் லைனு, சென்ட்ரல் லைனு, இந்த பிங்க் இருக்கு இல்லையா அந்த இதில் மொதல் லைனு, அதில் நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் இது பிங்க்கில் வந்துட்டு மொதல் ஒயரு அப்படின்றது வந்துட்டு தெரியும். ஏன்னா மேலே வந்துட்டு 4 லைனும் கீழே வந்துட்டு 3 லைனும் வந்துட்டு நம்ம போடணும். இதுக்கப்புறம் பிங்க்லேயே தான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம். சுருக்கம் இல்லாமல் இந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மொதல் ஒயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம அளந்து நாட் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த மொதல் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அளந்துக்கலாம்.
இந்த முடிச்சு இருக்கிறனால கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் அந்த முடிச்சை பிரித்து விட்டுட்டு அளந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் பத்தாமல் போயிடும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி வச்சுட்டு மேலே போகிற க்ரீன் ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக கீழே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சைனிங்காக மேலே வச்சுருந்தோம் கட்டில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்ப. இப்போ வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஒயரை வந்துட்டு நம்ம அளந்துக்கலாம். அதே அளவு இருக்கான்னு சொல்லிட்டு பிங்க் ஒயரை நம்ம அளந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒயர்னு பார்க்கலாம். நம்ம கம்மியாக வந்து விட்டுருக்கோம். இப்போ ஜாயின் பண்ண ஒயரு நம்ம முடிச்ச பிரித்து விட்டோம் இல்லையா. அதனால் இப்போ பிரித்து விட்டுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மொதல் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை வந்து மறந்துடும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் இப்படி அடியில் தள்ளணும்னா லூப் மாதிரி வந்துடும். மேலே போகிற ரெண்டாவது ஒயர் எடுத்து அந்த லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின க்ரீன் கலர் ஒயரை அந்த பிங்க் லூப்பில் சொருகி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இதில் ஹைட் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் பின்னுறது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம இதே மாதிரி பின்னிட்டு வந்துடணும். இந்த லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நான் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம அளந்து கட் பண்ணணும். இப்போ நான் இங்கே பின்னி காமிச்சிருந்தேன். ரெண்டாவது லைனும் ஃபுல்லுமே பின்னி முடிச்சிட்டேன். இப்போ மொதல் ஒயர் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ அடிபாகத்தில் ரெண்டாவது லைன் வந்துட்டு நம்ம போட்டுட்டோம். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் அந்த மாதிரி போடணும். இப்போ அடிபாகத்தை திருப்பி இந்த முடிச்சுக்கு கீழே ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சைடில் திருப்பி மேலே ஒன்று வந்துட்டு நம்ம போட போகிறோம். இதே மாதிரி 8 லைன் வர்ற மாதிரி நம்ம போடணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை அந்த சிக்கெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு இதில் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் பக்கத்தில் எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயரை அளந்து நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அதே அளவு கலந்துட்டு அதோட மடிச்சுக்கலாம். லூப் மாதிரி பிடிச்சிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக ரெண்டாவதாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மேலே போகிற ஒயரை அந்த லூப்பில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். முன்னே வந்து 36 ஒயரையுமே நம்ம ஹைட் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்துட்டு அடிபாகத்தில் எத்தனை லைன் போடுறோமோ அப்போ மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டால் போதும். அதுவும் ஆரம்பிக்கிறப்ப செக் பண்ணிக்கணும். முடிகிறப்ப நம்மளே சைடில் இருக்கிறத கரெக்டாக அளந்து கட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஹைட் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ கீழே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ மேலேயும் நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கணும். பிங்க் ஒயரை வந்துட்டு லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற க்ரீன் ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். பள்ளமாக இருக்கிற ஒயரை எடுத்து வச்சதுக்கப்புறம் சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி தான் இந்த லைனையும் ஃபுல்லாக பின்னிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு இங்கே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ சென்டரில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 8 பிங்க்கு வந்துட்டு போடணும். அதுக்கப்புறம் 4 ப்ளூ கலர் வந்துட்டு மேலேயும் கீழே 4 லைன் வந்துட்டு போடணும். இதுதான் அடிபாக லைனு. இதே மாதிரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடிபாகத்தை காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 லைன் வந்து பின்னி காமிச்சிருந்தேன். 8 பிங்க் லைன் போட்டிருந்தேன். இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே 3 பிங்க்கும் கீழே 4 பிங்க்கும் வந்திருக்கு. 8 லைன் வந்து போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு ப்ளூவில் 4, கீழே வந்துட்டு ப்ளூவில் வந்துட்டு 4 ஒயர் போட்டாச்சு. ரொம்பவே அடிபாகம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. எல்லா கூடைக்குமே நார்மல் அடிபாகம் இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 4க்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.